ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ணா அண்ணா நிப்பாட்டுங்க சரிம்மா. எவ்வளோண்ணே? 150 ரூபாமா. உங்க ஸ்கேனர் காட்டுங்க. ஸ்கேனரா? என்னம்மா ஸ்கேன் ஆயிடுச்சுங்களா? செக் பண்ணிக்கோ. சரிங்க. எழில், என்னங்க இப்படி பண்ணிட்டீங்க? நான் உங்களை எங்கெல்லாம் தேடிட்டு இருந்தேன் தெரியுமா? ஃபோன் பண்ணா வேற எடுக்க மாட்டேங்கிறீங்க. நீங்க எங்க போனீங்க, என்ன ஆனீங்கன்னு தெரியாம நான் எவ்வளவு பயந்து போயிட்டேன் தெரியுமா? நடந்ததெல்லாம் அம்மா சொன்னாங்க. அன்பு உங்களை மரியாதை குறைவா பேசினது தப்புதான். உங்க கோவம் எனக்கு புரியுதுங்க. அதுக்காக இப்படி கோச்சிக்கிட்டு வீட்டை விட்டு வந்துட்டீங்க. நான் எவ்வளவு பயந்து போயிட்டேன் தெரியுமா? நான் மட்டும் இல்ல, வீட்டுல இருக்கிற எல்லாரும் கூட ரொம்ப பதறி போய் தான் இருக்காங்க. அன்புதான் ஏதோ முட்டாள்தனமா பண்ணிட்டான்னு சொல்லாம கொள்ளாம வீட்டை விட்டு வந்துட்டீங்க. உங்களை நினைச்சு நாங்களா தவிச்சு போயிடுவோம்னு உங்களுக்கு தெரியாதா? என்ன பத்தி யோசிச்சு பார்க்க மாட்டீங்களா? என்ன பத்தி நீ யோசிக்க மாட்டியா கயல்? இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறமும் உன்னை பத்தியும் குடும்பத்தை பத்தியும் மட்டும்தான் யோசிக்கிறே தவிர என்ன பத்தி யோசிக்க மாட்டேன்ல? அங்க என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சும் உங்களை பத்தி மட்டும்தான் யோசிக்கிறே தவிர நடந்த பிரச்சனையில நான் எவ்வளவு அவமானப்பட்டிருக்கேன், என் மனநிலை எந்த மாதிரி இருக்குன்னு உனக்கு யோசிக்க கூட தோணல. நான் உங்களை பத்தி யோசிக்காம தான் உங்களை காணோன்னு தெரு தெருவா தேடி அலைஞ்சிட்டு வந்தேனா ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? எனக்கும் சரி என் குடும்பத்துக்கும் சரி நீங்க எவ்வளவு முக்கியம்னு தெரியாதா? அன்பு உங்களை தப்பா பேசி அதனாலதான் நீங்க கோச்சிட்டு வந்துட்டீங்கன்னு அம்மா கவலைப்பட்டு வாசல்லே நின்னுட்டு இருக்காங்க. உங்க மேல எல்லாருமே பாசம் வச்சிருக்கோம். அவன் ஏதோ முட்டாள்தனமா வாய்க்கு வந்ததை பேசி அவன் பேசிட்டான்னு சொல்லி மத்தவங்களை இப்படி கஷ்டப்படுத்தலாமா? எழில், ஏன் இப்படி பண்றீங்க? அட்லீஸ்ட் இப்படி ஒரு பிரச்சனை நடந்ததுக்கு அப்புறம் எனக்காச்சும் போன் பண்ணிருக்கலாம்ல. ஏன் இப்படி யாருமே இல்லாத மாதிரி தனியா வந்து உட்கார்ந்து இருக்கீங்க? இங்க யாருமே நமக்காக இல்ல, நமக்கு நாம மட்டும்தான் இருக்கோம். இத ஆரம்பத்திலேயே நான் புரிஞ்சுக்கிட்ட மாதிரி நீயும் புரிஞ்சுக்கிட்டு என் பேச்ச கேட்டு இருந்தனா இன்னைக்கு இப்படி ஒரு அவமானம் நடந்திருக்காது எனக்கு. அப்படிலாம் எதுவுமே இல்ல எழில். இப்ப நீங்க கோவத்துல இருக்கிறதால எல்லாரையுமே தப்பா புரிஞ்சுக்கிறீங்க. இதுக்காக தான் நான் வர வரைக்கும் அன்பு கிட்ட பைக் பிரச்சனைய பேச வேண்டாம்னு சொன்னேன். இப்போ எதுக்கு நீங்க அவசரப்பட்டு பேசுனீங்க? ஓஹோ, நான் தான் அவசரப்பட்டேன்ல. நீ வந்து சொல்லியிருந்தா உன் தம்பி என்ன பண்ணிருப்பான்னு நினைக்கிற? போனா போது, பைக் தானே, ரிப்பேர் பண்ணிக்கலாம் சொல்லியிருப்பானா? நீ வந்து சொல்லியிருந்தாலும் இதே பிரச்சனை தான் நடந்திருக்கும். ஏன்னா உன் தம்பிக்கு நீயா நானாங்கிறதெல்லாம் பிரச்சனை இல்ல, அவனுக்கு அவன் பைக் மட்டும்தான் முக்கியம். அதுக்காக அக்கான்னு பார்க்க மாட்டான், மாமான்னு பார்க்க மாட்டான். நீ வந்து சொல்லியிருந்தா 2 பேரையும் சேர்த்து வச்சு அவமானப்படுத்திருப்பான். வேற எதுவும் மாறாது. எழில், அப்படிலாம் இல்ல எழில். வேற எப்படி? இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். நீ என்ன நினைச்சு பேசிட்டு இருக்கேன்னு எனக்கு புரியல. நீ வந்ததுல இருந்து நான் அவசரப்பட்டுட்டேன், நான் சொல்லிருக்க கூடாது, வீட்டு விட்டு வந்திருக்க கூடாது, நீ கஷ்டப்படுற, குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் கஷ்டப்படுறாங்கன்னு உன் குடும்பத்தை பத்தி மட்டுமே நீ பேசிட்டு இருக்கே தவிர நீ என்னை பத்தி யோசிக்கவே இல்லைல்ல. இப்ப கூட உன் தம்பி பண்ணதுக்கெல்லாம் காரணம் சொல்லி என்ன சமாதானப்படுத்த தான் பாக்குறியே தவிர ஆமாங்க நீங்க சொன்னதான் கரெக்ட், அவன் பண்ணது தப்புதான்னு உன்னால சொல்ல முடியல. இல்ல என் கையல், அப்படி எப்பவுமே உன் ஃபேமிலி மட்டும்தான் முக்கியம் இல்ல? நாளா முக்கியமே இல்லையா உனக்கு? என்னங்க பேசுறீங்க நீங்க? நீங்க முக்கியம் இல்லைன்னு எப்ப சொன்ன? நான் பேசுறது எல்லாத்தையும் தப்பா தான் புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆமாமா, நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். அப்ப நடக்கிறதெல்லாம் சரியா தான் நடக்குது, நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிறேன்ல. உன் தம்பி என்ன பேசுனதெல்லாம் தப்பு இல்ல, நான் வீட்டை விட்டு வந்துட்டேன், அதான் தப்பு. அவன் வாய்க்கு வந்தபடிலாம் என்னென்னவோ பேசுவான், அதை கேட்டுட்டு சூடு சொரணை இல்லாம நான் அப்படியே உட்காந்துட்டு இருக்கணும். நான் அப்படி சொல்லல. இப்ப தெரியுது, எனக்காக பேசுறதுக்கோ என் இடத்துல இருந்து யோசிக்கிறதுக்கோ அங்க யாரும் இல்லைன்னு. நீ கூட என்னை பத்தி யோசிக்கல. ஐயோ எழில், தயவு செஞ்சு இப்படி எல்லாம் பேசாதீங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. உங்களுக்கு ஒரு கஷ்டம்னா அது எனக்கும் தான் எழில். நீங்க கஷ்டப்படுறத பார்த்துட்டு நான் மட்டும் என்ன சந்தோஷப்படுவேன்னு நினைக்கிறீங்களா? இவ்வளவுதான் நீங்க என்ன பத்தி புரிஞ்சு வச்சிருக்கீங்களா?